சார் வணக்கம். வணக்கம். பெங்களூர்ல தமிழ் புத்தக திருவிழா ஆரம்பிக்கணும்னு எண்ணம் எதிர்த்து ஆரம்பிச்சது உங்களுக்கு? அதாவது பெங்களூர்ல உள்ள தமிழர்களுக்கே ஒரு தனி வரலாறு இருக்கு. கடந்த ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேல தமிழர்கள் வாழ்ந்துட்டு வராங்க. என்னுடைய புரிதல் அல்லது அறிவு கெட்டின வரைக்கும் கடந்த ஒரு 150 ஆண்டுகளாகவே தமிழர்கள் இலக்கிய ரீதியாகவும் அல்லது பண்பாட்டு ரீதியாகவும் ரொம்ப ஆழமாக வேரூன்றி இருந்திருக்காங்க, பரவலாக இருந்திருக்காங்க. இதழியல் துறை, ஆன்மீகம் அப்படிங்கிற மாதிரி எல்லா வகையிலுமே சிறந்து விளங்கியிருக்காங்க. ஆனால் ஒரு 30 ஆண்டு காலமாக அதில் ஒரு திடீர்னு ஒரு தொய்வு ஏற்பட்டதாக எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு பல கட்டுரைகள் அது நிறைய எழுதியிருந்தோம். இருந்தாலும் கூட அதுக்கு சரியான ஒரு பலன் கிடைக்காத சூழ்நிலையில் ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு யோசனை பண்ணும்போது தான் தெரிஞ்சது, இங்கே உள்ள தமிழர்கள் ஒரு 30 ஆண்டுகளாகவே தமிழ் படிக்கிறத மறந்துட்டாங்க. தமிழை அவங்க படிக்கிறதுக்கு தவறிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே வேலைவாய்ப்பு இல்லை, அல்லது அதற்கான சூழல் இல்லை, அதற்கான தேவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டதுனால தமிழர்கள் தமிழை கற்றுக்கிறது குறைச்சிட்டாங்க. அந்த தமிழோடு இருந்த அந்த உறவு அவங்களுக்கு பாடம் முறிஞ்சு போகிறதுனால படிப்படியாக இலக்கியம் குறைஞ்சிரும், பண்பாட்டு ரீதியான உறவுகள் இதெல்லாம் குறைஞ்சிரும். அதனால் ஒரு தொய்வு நிலை ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படுதான் நான் நினச்சேன். அப்போ நம்ம கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தை 2012 தொடங்கணும். அப்போ நாங்கள் என்ன யோசனை பண்ணோம்னா, ஒரு பத்திரிகையே அடிநாதமே தமிழ் தானே. தமிழ் படிக்கல தெரியல அப்படின்னா நம்ம நாளிதழ் எப்படி நம்ம அவங்கள்ட்ட போய் விற்பனை செய்ய முடியும்? அதனால் தமிழ் இதழியலுக்கு ரொம்ப அடிப்படையான தேவை தமிழ் தெரிந்தவர்கள் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு தமிழ் மொழியை தமிழ்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண போது தான் நாம் தமிழ் அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை தொடங்கி இணைய வழியில் தமிழ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் அதுவும் போதாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால நாம் தமிழை இளம் தலைமுறை குறிப்பாக குழந்தைகள் கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளால் மறுபடியும் பழைய மாதிரி பள்ளிகள் நடத்தவோ மற்றதோ நம்மளால் முடியாது. அப்போ அதுக்கு ஒரு சிறந்த வழியாக புத்தக திருவிழாக்கள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புத்தக திருவிழாவை நடத்தலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. அதிலும் குறிப்பாக தமிழ் படிக்க வேண்டும் என்ற அந்த ஊக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக, அல்லது தமிழை மட்டுமே மையப்படுத்தி அந்த தமிழ் புத்தக திருவிழா இருக்கணுங்கிறதுக்காக தமிழ் புத்தக திருவிழா அப்படின்னு உலகத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு புத்தக திருவிழா யாருமே நடத்துது. அது அப்படின்னா தமிழுங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தி ஒரு புத்தக திருவிழா நடத்துனதில்லை. மற்ற ஊர்கள்லாம் வேறு பெயர்கள் நடத்துவாங்க, சென்னை புத்தக திருவிழா அப்படின்னு நடத்துவாங்க. ஆனால் நாம் பெங்களூர் புத்தக திருவிழா நடத்தாமல் தமிழ் புத்தக திருவிழா நடத்துவோம். அதற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. அதன் வழியை நாங்கள் என்ன சொல்ல விரும்பணும் அப்படின்னு சொன்னால், முக்கியமாக நான் வழக்கமாக சொல்கிறது தான், இந்த தமிழ் புத்தக திருவிழா என்பது புத்தகங்களை விற்பனை செய்வதற்காக அல்ல, இலக்கியத்தை வளர்க்க அல்ல, அல்லது வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க அல்ல, தமிழ் குழந்தைகளிடம் தமிழை கொண்டு சேர்க்க, தமிழர்களை தமிழர்களாக ஒன்று சேர்க்க அப்படிங்கிற அந்த மையப்புள்ளியை வச்சு தான் நாங்கள் தமிழ் புத்தகத்துடன் நடத்துகிறோம். அதற்கு நல்ல பரவலாக நல்ல வரவேற்பு இருக்குது. குறிப்பாக தமிழில் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாம் தமிழர்கள் சிதறி போயிட்டாங்க. முன்னாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அசூர் அல்லது ஒரு பானசவாடி அல்லது ஒரு ஸ்ரீராம்புரம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தமிழர்கள் இருப்பாங்க. இப்போ பரவலாயிட்டாங்க. பெங்களூர் பெருசாகிடுச்சு, எல்லாரும் புறநகர் போயிட்டாங்க. அதாவது தமிழர்கள் ஒரு இடத்துல திரடுறது ரொம்ப கடினமாக இருக்குது. அதுக்கும் இது பயன்படுறதுனால அந்த உறவு பாலத்தை மேம்படுத்தணும், தமிழோடு அவங்களை ஒரு ஒரு நெருங்கி உறவை ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவும் இப்படிப்பட்ட ஒரு தமிழ் புத்தகத்தில் தொடங்கணும். ஐயா, இப்போ இது 3வது புத்தக திருவிழா என்று நினைக்கிறேன். இது 4வது திருவிழா, 4ஆம் ஆண்டு. உண்மையிலே இது வாசிப்பு பழக்கத்தையும் தமிழர்களிடையே, கர்நாடக தமிழர்களிடையே வாசிப்பு பழக்கத்தையும் தமிழ் அறிவையும் ஊக்குவிக்குமாறு இந்த தமிழ் புத்தக திருவிழா செய்து வருகிறது. தமிழ் பத்திரிகையாளர்களுடைய ஊக்கமும் அவர்களுடைய சேவையும் மிக தேவையான நேரத்தில், தேவையான சமயத்தில் இது கிடைத்துள்ளது. இது உண்மையிலே இது பாராட்ட தகுந்ததாகும். இது தொடர்ந்து நடந்து ஆண்டுக்கு 2 முறையாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்து. இப்ப நீங்க இதெல்லாம் தமிழ் இதழியல் முன்னோடி அப்படின்னு திரு பாசுமணி ஐயா அவரை பத்தி சொல்றீங்க. அவரை பத்தி ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும். பாசுமணி ஐயா கர்நாடகத்தில் தமிழ் இதழியல் செம்மல். அதாவது தமிழ் இதழியல் பல ஆளுமைகள் தமிழ்நாட்டில் பணியாற்றியிருக்காங்க. கடந்த ஒரு 200 ஆண்டுகளாக பலரும் பணியாற்றியிருக்காங்க. ஆனால் கர்நாடகத்தில் அப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறத
ஐயா அவர்கள் சரியாக வந்து உணர்ந்து 1964ஆம் ஆண்டு இந்த பிப்ரவரி 7ஆம் தேதி தினச்சுடர் அப்படிங்கிற ஒரு மாலை நாளிதழ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை தொடங்குறது. என்னன்னா இப்போ குறிப்பாக வந்து ஒரு 60 ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு அந்த பத்திரிகை தொடங்கி. இப்போ தமிழுடைய கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழுடைய வரலாறு நீங்கள் தெரிஞ்சணும்னு சொன்னால் தினச்சுடர் தான் படிக்கணும். தினச்சுடர் தான் நமக்கு வந்து இப்போ வரலாற்று கண்ணாடி. அதனால் பாசுமணி ஐயாவுடைய அந்த பணி பங்களிப்பு அவர் ஆற்றிய வந்து ஒரு சேவை அப்படிங்கிறது இருப்பாருங்க, வரலாற்று என்றைக்குமே மறக்கக்கூடாத மறக்க முடியாத பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. அவர் இதழியலுக்கு மட்டுமல்ல இலக்கியத்துறைக்கும் பல பங்களிப்பு. தமிழ் பேராசிரியராக அவருடைய வாழ்க்கையை இங்கு துவங்கினார். நிதிலிங்க கல்லூரியில் முதல் தமிழ் பேராசிரியராக துவங்கினார். அப்போது பல மாணவர்களை உருவாக்கினார். அதன் பிறகு அவருடைய எண்ணம் வந்தது புத்தகம். அவருடைய புத்தக அதாவது அச்சு கோப்பாளராக துவங்கி எம்ஜி ரோடில் முதல்ல வந்து அவருடைய முதல் புத்தகத்தை அங்கே முதல் தினசரியை அங்கு தான் அச்சிட்டார். நானே சந்தித்து அவர் கையில் மாலையை அச்சடித்த பிறகு கையில் ஏந்தி அந்த பிளாட்ஃபார்மத்தில் விற்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். 71 என்று நினைக்கிறேன், 71 74 விற்கிற காட்சி. நம்ம உண்மையிலே அவருடைய தமிழ் தொண்டு மிகவும் பாராட்டத்தக்கது. அவருடைய குருவான ஆதித்தனாரிடம் பயின்ற அந்த நாம் தமிழர் அந்த இதை வந்து உள்ளத்தில் ஏந்தி இங்கு தமிழை வளர்க்க மிகவும் பாடுபட்டார். அது அவருடைய புகழ் என்றும் நிலைக்கும் என்று என்னுடைய கருத்து. அதே போல தமிழ் படிக்கிறதுக்கான அந்த தொடர்ச்சியான ஒரு பணியை அவர் செஞ்சுட்டு வந்தார். தினச்சுடர் பத்திரிகை அப்படின்னு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நினைவு தெரிஞ்ச காலத்தில் ஒரு 80கள் 90கள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாலையில் ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்து ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. ஏன்னா தினச்சுடர் எப்போன்னு காத்துட்டு இருப்பாங்க. அதனுடைய தான் செய்தி. ஏன்னா இப்பெல்லாம் வந்து தொலைக்காட்சி வந்துருச்சு, நிறைய ஊடகங்கள் வந்துருச்சு, ஏன்னா செய்தி உடனே கூட தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அன்னைக்கு மறுநாள் தான் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நடக்கிற தகவலை மறுநாள் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் மாலையிலே தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற ஒரு வேகம் ஒரு ஆர்வம் தான் அன்றைக்கி மக்கள்கிட்ட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க அந்த துடிக்கும் குரல்னு ஒரு பகுதியை வந்து கொண்டு வருவாங்க. பொதுமக்கள் அதில் எழுதலாம். அவங்க எழுதுகிற பழக்கத்தை ஏற்படுத்தினார். நிறைய கவிதை போட்டி நடத்தியிருக்கார் பொதுமக்களுக்காக. நிறைய அதாவது தமிழ் சார்ந்து ஒரு இதழ் எப்படி சிறப்பாக செயல்பட முடியும். வெறும் செய்தி கொடுக்கறது மட்டும் அவங்க வேலை இல்லை, அதையும் தாண்டி ஒரு இலக்கிய பங்களிப்போ அல்லது ஒரு பண்பாட்டு ரீதியான வந்து சிந்தனையை தூண்டுற வகையிலையோ இப்படி பலவாறாக வந்து மக்களை சிந்திக்க தூண்டியிருக்கார். அதனால வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு இதழாக வந்து மாற்றியிருக்கார். இல்லைன்னா ஒரு நாளிதழுக்கு இவ்வளவு ஒரு இப்படி செல்வாக்கு ஏற்பட்டிருக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை. அது ஐயா வந்து சிறப்பாக செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் தமிழ் இதழியல் மட்டும் இல்லை, தமிழர் நலன் பாலுக்கு வந்து ரொம்ப அக்கறை செலுத்தியிருக்கார். குறிப்பாக வந்து நம்முடைய தமிழுடைய பண்பாட்டு அடையாளமான திருவள்ளுவர் சிலையை திறக்கிறதுக்கு பெரிய அளவில் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத வரலாற்று ஏடில் நம்ம படிக்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளுமை அவர் இன்னும் கொண்டாடணும். இது போதாதுன்னு நினைக்கிறேன். அவருடைய பெயரில் வந்து நம்ம ஒரு நூலகம் அமைச்சிருக்கோம். தமிழ் இதழியல் செம்மல் பாசுமணி நினைவு நூலகம் நம்ம பத்திரிகை வசனத்தில் அமைச்சிருக்கோம். இதெல்லாம் போதாது, இன்னும் நிறைய அவருடைய இந்த சாலைக்கு கூட இந்த குயின் சாலைக்கு பாசுமணி சாலையோட பேர் வைக்கணும், அவருக்கு ஒரு சிலை வைக்கணும், இன்னும் பெரிய அளவிலான புகழை அவர் பேருக்கு ஏற்படுத்தணுங்கிறது என்னுடைய கருத்து. இந்த ரெண்டாவது மற்ற புத்தகத்திலாலையும் பார்த்துருக்கோம், ஏதாவது ஒரு ஆளுமைகள் ஒரு சினிமாக்காரங்க அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து பேச்சு அப்படின்னாங்க. உங்களுக்கும் இந்த கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்துக்கும் இந்த அறிவியலுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் வந்து விஞ்ஞானிகளா கூப்பிட்டு இருக்கீங்க? நல்ல ஒரு கேள்வி. அது பொதுவாகவே எனக்கு இந்த அரசியல்வாதிகள் நம்ம அவங்கள வந்து அவங்களுடைய பங்களிப்பை நம்ம மறுக்க முடியாது. இருந்தாலும் நம்முடைய இன்னைய காலகட்டத்துக்கு வந்து அறிவியல் அறிஞர்கள், விஞ்ஞானிகள், அப்புறம் குறிப்பாக ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் நம்முடைய முன்மாதிரிகளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைய தலைமுறைக்கு அவங்களை நாமளும் அது மாதிரி ஆகணும், அவங்களுக்கு ஒரு ஊக்கம் பெறதுக்கான ஒரு வாய்ப்பை அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவங்கள கூப்பிட்டு வரோம். இப்போ அரசியல்வாதிகளை கூப்பிட்டு வரும்போது இயல்பாக அதுலேயும் அரசியல் சேர்ந்து வந்துடுது. ஆனால் இவர்களை கூப்பிட்டு வரும்போது நமக்கு அரசியலும் இருக்கிறதுல பொதுத்தளத்தில் மக்கள் வந்து எல்லாரையும் ஒன்று திரட்ட முடியுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் நிறைய விஞ்ஞானிகளை கூப்பிட்டு வாய்ப்பாக பெங்களூர்ல அறிவியல் கழகம் இருக்கு, அறிவியல் கழகம் இருக்கு, இஸ்ரோ இருக்கு. குறிப்பாக வந்து நம்முடைய டாக்டர் மயில்செம் அண்ணாதுரை அவர்கள் இந்த புத்தகத்தை நடத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தார். அவருடைய யோசனைகள் ஆலோசனைகள்லாம் வந்து இந்த புத்தகத்தை நடத்துவதற்கு ஏதுவாக இருந்திருக்குது. முதல் புத்தகத்தை அவர் தான் தொடங்கி வச்சார். அதே போல் வந்து 3வது புத்தகத்தில் வந்து இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர் கே.எஸ். சிவன் அவர்கள் தொடங்கி வைத்தார்.
இப்போ 4வது புத்தகத்தில் நடக்க போகுது. அநேகமாக இந்த புத்தகத்தில் வந்து இஸ்ரோ தலைவர் ஐயா நாராயணன் அவர்கள் தொடக்கி வைப்பார்னு எதிர்பார்க்கலாம். இவரெல்லாம் கூட்டம் வரதுனால நீங்க என்ன உங்களுடைய வாசகர்களுக்கு இல்லை வர மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ் குழந்தைகளிடம் தமிழை கொண்டு சேர்க்க, தமிழர்களை தமிழர்களாக ஒன்று சேர்க்க. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, வயசானவங்களை பார்க்கும்போது சொல்லுவேன், ஐயா நீங்கள் புத்தக திருவிழாவுக்கு வரீங்களோ இல்லையோ உங்கள் பேரை கூட தயவு செய்து அனுப்பி வைங்க அப்படின்பேன். 2வது வந்து பெரியவங்க வரும்போது நீங்கள் வெறும் கையோடு வராதிங்க, உங்களுடைய அடையாள அட்டை, அதாவது உங்களுடைய அந்த முகவரி அட்டையை கொண்டு வாங்க, விசிட்டிங் கார்டை கொண்டு வாங்க. ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துக்குங்க, உறவாடுங்க, புரிந்துக்குங்க, தெரிஞ்சுக்குங்க, ஒருத்தர் வந்து ஊக்கப்படுத்தி வளர்த்துக்குங்க. ஏன்னா தொடர்பு நமக்கு தொடர்பு எவ்வளோ பெரிய நகரம், இத்தனை பேர் இத்தனை கோடி மக்கள் இங்கே இருக்கிறோன்னு சொல்கிறோம், ஆனால் ஒருத்தருக்கு யாருன்னே தெரியாது, தமிழர்களுக்கே தெரியாது. அப்போ இந்த தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலமாக இந்த புத்தகத்தை இருக்கணும். வெறும் இலக்கியத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு புத்தகத்தை வாங்க, விற்க அல்லது படிக்க அது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் தமிழர்களையும் ஒன்று திரட்டி இது ஒரு அதுக்குதான் இது பேரே வந்து என்ன வச்சிருக்குன்னா தமிழ் புத்தக கண்காட்சின்னு வைக்கல, தமிழ் புத்தக திருவிழா. இது தமிழர்களுக்கான திருவிழா, தமிழ் மொழிக்கான திருவிழா. இது குழந்தைகள் எல்லாம் வர வைக்கிறீங்க, அதுக்காக தமிழ் மரபு விளையாட்டுகள்லாம் வச்சிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். அதாவது முதல் புத்தகத்தில் வந்து எங்களுடைய இலக்கு யாராக இருந்தாங்கன்னா குழந்தைகள் தான். ஏன்னா நம்முடைய மொழியையும் பண்பாட்டையும் கலையையும் மற்ற இன்னப்பிற விழுமியங்களையும் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அடுத்த தலைமுறை எடுத்தானே. வாழையடிய வாழையாக தமிழை கொண்டு சேர்க்கணும்னு சொன்னால் இளம் தலைமுறை தான் நம்ம முக்கியம், குழந்தைகள் தான் முக்கியம். அதனால் குழந்தைகளுக்கு ஒரு போட்டி நடத்தணும், அவங்களை வந்து ஏதாவது ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஆரம்பத்திலேருந்தே நம்முடைய டாக்டர் ராம்பிரசாத் மனோகர் IAS அதிகாரி இருக்கார், அவர் தந்த அந்த ஊக்கத்தின்படி, அவர் தந்த அந்த உதவியின் பேரில் வந்து என்ன பண்ணணும்னா வர்ற மாணவர்கள், புத்தகத்தில் உட்கார மாணவர்களுக்கு வந்து 100 ரூபா வந்து அவங்களுக்கு பரிசு சீட்டாக கொடுப்போம். அதுவே புத்தக பரிசு சீட்டு. அவன் அந்த புத்தகத்தை கொண்டு போயிட்டு, அந்த பரிசு சீட்டை கொண்டு போயிட்டு எந்த கடையிலாவது கொடுத்து 100 ரூபா பெருமானம் உள்ள புத்தகத்தை வாங்கிக்கலாம். இது போக வந்து போட்டிகள், தமிழோடு விளையாடு அப்படிங்கிற போட்டி நடத்தி ஒரு 1.5 லட்சம் ரூபா மதிப்புள்ள புத்தகங்கள் தான் பரிசா தரும், யாரும் தொகையை தர்றதில்ல. இதன் வழியாக வந்து அவருடைய தமிழ் திறன், அவங்களுடைய நடனத்திறன், அதில் நாட்டுப்புற கலைகள், இப்படிலாம் நம்முடைய மரபுகளையும் விளிம்புகளையும் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்கிறோம். அது வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ 4வது ஆண்டு தொடர்ந்து நடக்க போகுது. இப்போ நீங்க இப்போ வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சினிமா பாடல்களை போட்டு பசங்க டான்ஸ் ஆடலாம் பார்த்துட்டு இருக்கோம். உங்க இதுல மட்டும் நாட்டுப்புற பாடல்களை போட்டுக்கிட்டு தமிழ் பாடல்கள் ஆடிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அது திரைப்பட பாடல்கள் நம்ம வெறுக்கல, இருந்தாலும் திரைப்பட பாடலை விட நம்முடைய இலக்கியில் நிறைய திரைப்பட பாடல்களை விட சிறப்பான பாடலாம் இருக்கு. அதுக்கு இசையமைத்து நிறைய பேர் பாடியிருக்காங்க. அந்த பாடல்களை வந்து வைத்தவர்களுக்கு நல்ல இயல்பு, அதாவது தமிழுடைய மரபுல வந்து அகமும் புறமும் தானே, காதலும் வீரமும் தான் நம்முடைய மரபு. அதை வந்து அன்பு செலுத்துவது எப்படி, ஒருவருடைய யாது முறை யாவரும் கேளீர் இல்லைங்களா, பகுத்துண்டு பல்லூர் ஓம்புதல், இது போன்ற ஒரு குண இயல்புகளை நம்ம அறச்சீற்றம் இல்லைங்களா, அறம் செய்ய விரும்பு, இதெல்லாம் நம்ம தமிழுடைய வந்து வழி வந்த அறிவு மரபு இல்லைங்களா. இதெல்லாம் அந்த குழந்தைகளை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இப்போ படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் செல்ஃபோன் வச்சுருக்காங்க, கைபேசி வச்சுக்கிட்டு அதை நேரத்தை வந்து செலவழிக்கிறாங்க. அதில் எந்த தகவலும் வர்றதில்லை. இப்போ சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் சொல்கிறது இன்னொருத்தர் மறுப்பார், அவர் சொல்கிறது இவர் மறுப்பார், பல தகவல் முரண்பட்ட தகவல்கள் நம்ம இந்த யூடியூப்ல மற்றதெல்லாம் கிடைக்குது. ஆனால் இது போல இல்லாமல் நம்ம மக்கள் வந்து ஒழுக்கம் சார்ந்து, அறம் சார்ந்து, நெறி சார்ந்து அவங்களை வளர்க்கணும். அதற்கு தேவையான தகவலை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிறத இன்னும் சொல்ல போனால் மறந்து போன மரபு, தமிழ் மரபு விளையாட்டுக்கள், இப்போ இந்த ஒரு குழு மனப்பான்மை சொல்ல போகிற டீம் ஸ்பிரிட்னு, அதெல்லாம் இன்னைக்கு இல்லை. பிள்ளைகள்லாம் இப்போ தெருவில் ஆடுறதில்ல, ஒரு குழுவை வந்து விளையாடுறதில்ல, கை குலுக்கிறது இல்லை, கட்டி பிடிக்கிறது இல்லை, அல்லது உறவு சொல்லி அழைக்கிறது, மாமன் சித்தப்ப பெரியப்ப, அப்படி எந்த உறவு மொழியுமே இல்லாமல் இருக்கு. இப்போ எல்லாம் கசின்றான், கசின் பிரதர், கசின் சிஸ்டர் அப்படிங்கிறான். இப்போ இதெல்லாம் மாற்றணும். அதான் இதெல்லாம் சில மூட நம்பிக்கைகளை நம்ம ஒதுக்கி வைக்கலாம், தப்பில்லை. ஆனால் அந்த மரபு வழியில் வந்து சில நல்ல விடயங்கள் எது இருக்கோ அதெல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து கடைபிடிக்கணும். அதையெல்லாம் குழந்தைகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இது மாதிரி விளையாட்டுகள், இது மாதிரி போட்டிகள். வாசிப்பு குழந்தைகள்ல இருந்து இருந்தா தானே அவர்கள் பெரியவர்களானவனும் தமிழ் படிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ குழந்தைகள்கிட்டே தமிழ் அறிவு இல்லைன்னா பின்ன வளர வளர அவங்க தமிழ் படிக்கிறதே மறந்துடுவாங்க, தமிழே தெரியாம போயிடும். ஆக இதை வந்து சின்ன சிறுவர்களுக்கே இருந்து தமிழ், நாம இங்க கர்நாடகத்துல வந்து ஏற்கனவே பெற்றோர்கள் தமிழ் படிக்க வைக்கல, குழந்தைங்களை தமிழ் படிக்க வைக்கல, பள்ளிகள் குறைந்து விட்டது. இப்போ அந்த ஊக்கத்தை இந்த தமிழ் புத்தகத்துக்குள்ள நிறைய கொடுத்துருக்கு. ஐயா சொன்னது போல தமிழ் அறக்கட்டளை துவங்கின பிறகு நிறைய பிள்ளைங்க, பெங்களூர்ல இருந்தே நிறைய பிள்ளைங்க தமிழ் படிச்சிருக்காங்க, தமிழ் படிக்க ஆர்வமா இருக்கிறாங்க. அவங்க தமிழ் படிக்க ரொம்ப விளையாட்டாகவும் இதை கத்துக்கிறதுக்கு ஒரு துணையா நிற்கிறது இதுதான். கர்நாடக மக்களுடைய
அக்செப்டன்ஸ் எப்படி இருந்துச்சு? இந்த தமிழ் புத்தக திருவிழா அப்படின்னு நீங்க ஒன்று வைக்கிறீங்க இல்லையா, கர்நாடக மக்கள் எப்படி உங்களை வரவேற்கிறாங்க? ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா 2 விடயங்களை நம்ம இதில் குறிப்பாக செஞ்சுருக்கோம். ஒன்று வந்து நம்முடைய தமிழரோடு ஒரு உறவு பாலத்தை நம்ம தமிழர்களுக்கு ஏற்படுத்தணுன்ற ஒன்று எப்படி முக்கியமோ, அதே போல் நம்ம அந்த மண்ணின் மைந்தர்களான கன்னட மக்களோடு தமிழர்கள் உறவு பாலத்தை ஏற்படுத்திக்கணும், அந்த இலக்கியத்துக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டுமே முதல் ஆண்டிலிருந்து முதல் நாள் நிகழ்ச்சி, அதாவது தொடக்க விழா முடிஞ்ச மறுநாள் என்ன பண்ணுவோம்னா அன்னைக்கு கன்னட நிகழ்ச்சி, கன்னட இலக்கிய விழா. அன்னைக்கு கன்னட பேராசிரியர்கள், கன்னட இலக்கியவாதிகள், கன்னட நூல் வெளியீட்டு விழா, கன்னட கருத்தரங்கம், இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடத்தி நம்ம தமிழ் இலக்கிய கூட வந்து கன்னட இலக்கியங்களை அறிமுகப்படுத்துகிற வேலையை நம்ம செய்யணும். அதன் வழியாக வந்து நம்ம இரு சமூகத்துக்கு இடையில ஒரு நல்ல நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற முயற்சி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் கன்னட மொழி இலக்கியத்திற்கு தமிழர்கள் பலர் பங்காற்றியிருக்காங்க. மாஸ்தி வெங்கடேச ஐயங்காரா இருக்கட்டும், அல்லது மாஸ்தி நம்ம இறையடியான்ல பாவண்ணன், நிறைய பேர் பங்காற்றிருக்காங்க. இவர்கள் எல்லாம் கொண்டாடி மகிழணும். இப்போ கன்னட இலக்கியத்துக்கு தமிழுடைய பங்களிப்புங்கிறது பெரிய பங்களிப்பு, அதையெல்லாம் கொண்டாடி மகிழணும் அப்படிங்கிறதுக்காகவும் முதல் நாள் நிகழ்ச்சி வச்சிருக்கோம். 2வது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய குழந்தைகளுக்கு தமிழையும் தமிழர்களையும் அறிமுகப்படுத்தணும். இப்போ வரும்போது இப்போ ஒரு குறிப்பாக சொன்னால் திருமணங்கள் தான் வந்து ஒரு குடும்பமாக ஒன்று திரண்டதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இல்லைன்னா ஒரு கலை நிகழ்ச்சிகள். இப்போ இங்கே இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சி ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போல்லாம் ஒரு குறிப்பிட்ட அது ஏதோ ஒரு கட்டணம் செலுத்தி வரக்கூடிய அப்படி சூழல் தான் இருக்குது. ஒரு குடும்பமாக திரண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ இது போன்ற தமிழ் புத்தக திருவிழா வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா குடும்பமாக வந்து ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோடு உறவாடி மகிழ்வதும், கூடி குழாவதும், அரட்டை அடிப்பதும், அவர்கள் வந்து அந்த உறவு முறையை வந்து ஏற்படுத்திக் கொள்வதும் தான் நாங்கள் விரும்புகிறோம். அதுக்காக தான் வந்து இங்கே புதிய ஒரு எழுச்சி இது ஏற்படுத்தியிருக்கு. சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆண்டுகளில் நான் 27 ஆண்டுகளாக பத்திரிகையாளராக இருக்கேன். ஆனால் இந்த 4 ஆண்டுகள் நான் சம்பாதித்த தமிழர்களைப் போல 27 ஆண்டுகள் நான் எதுவும் சம்பாதிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு புதிய உறவுகள் கிடைச்சிருக்காங்க. இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய தொலைபேசி என்ன பார்த்தா 2000 பேருக்கு மேல இருக்கு. ஆமாம், புத்தகத்தை வாசிக்க வந்தவங்க மனிதர்களையும் வாசிக்க ஆரம்பிச்சு ஒருத்தர் அறிமுகப்படுத்திட்டு பல பேர் திரண்டு வராங்க. இதற்கு நல்ல வரவேற்பு இருக்கிறதாக நினைக்கிறோம். ஏன்னா முதல் புத்தகத்தில் மிக எழுச்சி, 2வது அதை விட எழுச்சி, இப்படி 4வது புத்தக திருவிழா வரைக்கும் நாங்கள் நடத்துறதுக்கான ஒரு தைரியங்களை கிடைச்சிருக்குன்னா மக்கள் வரவேற்பு நம்மள கிடைச்சிருக்கோம் இல்லைங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக திருவிழா நடத்துறாங்க. எனக்கு தமிழ்நாடு தாண்டி வேறொரு மாநிலத்தில் தமிழ் புத்தக திருவிழா நடத்துறதுக்கு நான் நினைக்கிறேன். இல்ல வேற எங்கேயும் நடக்கல. என்னுடைய நினைவு தெரிஞ்சு வேற எங்கேயும் இல்லை. தமிழ்நாட்டோட அரசுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? மடல் எழுதி இருக்குல்ல? இல்லை, தமிழ்நாடு அரசு வந்து உதவி செய்ய வேண்டியிருக்கு. அவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய நல்ல முயற்சி எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரு புதிய எழுச்சி இந்த புத்தக திருவிழாக்கள் மூலமாக அறிவு புரட்சி ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா குழந்தைகள் பார்க்குறேன் நான் அந்த புத்தக திருவிழாக்களில் அணியாக வராங்க, வரிசையாக வராங்க. புத்தகங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி குதூகலமாக ஏறாங்க. அவங்க ரொம்ப ஆரவாரப்படுறாங்க. அப்புறம் அங்கேயே போட்டி நடக்குது, நடன நிகழ்ச்சி, அது இதுன்னு எல்லாமே நடக்குது. அப்போ இந்த குழந்தைகளை வந்து ஒரு அறிவு சார்ந்த சமூகமாக மாற்றுகின்ற பெரும்பணியை தமிழக அரசு செஞ்சுட்டு வருது. அதை வந்து இன்னும் வெளிமாநிலத்தில் உள்ள தமிழர்களுக்கு விரிவுபடுத்துன்றதுக்காக கடந்த ஆண்டு இந்த நிதிநிலை அறிக்கையில் வந்து நம்முடைய தமிழக முதல்வர் என்ன பண்ணார்னா தமிழ் புத்தக திருவிழாவை மும்பை, பெங்களூர், டெல்லி, கல்கத்தா, அப்புறம் சிங்கப்பூர், மலேசியா, துபாய் போன்ற தமிழர்கள் வாழும் இடங்கள்லாம் கூட நடத்தணும் அப்படின்ற திட்டத்தை அறிவித்தார். அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்னு நம்ம நம்புகிறேன். நீங்க புத்தக திருவிழாவோட உங்களை சுருக்கிக்காம கர்நாடக தமிழ் பள்ளிகளில் ஒரு சார்ந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லலாமா? அதாவது கர்நாடகத்தில் தமிழ் கல்வி சவால்களும் தீர்வுகளும் அப்படின்னு அண்மையில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளை சேர்த்து நடத்தணும். ஏன்னா இப்போ சிங்கப்பூர், மலேசியா, ஐரோப்பா நாடுகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவெல்லாம் தமிழ் ரொம்ப செழுமையாக இருக்குது. இப்போ ஒரு சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஆண்டுகளாக வந்து தமிழ் அப்படியே நிலையாக இருக்குது. அங்கே இருக்கிற தமிழர்கள் முதல் கடமையாக நினைப்பது அவர்கள் எல்லா அறிவையும், எல்லா வகையான பாடங்களையும், புதிய அறிவு, இப்போ இன்னைக்கு வரைக்கும் இந்த செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை கடந்து இப்போ குவாண்டா அப்படிங்கிற புதிய தொழில்நுட்பம் வரைக்கும் பல புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டாலும் கூட அடிப்படையில் நம்ம தமிழர்கள் சொல்லிக்கணும்னு சொன்னால் நம்முடைய முகவரியும் தமிழ் தான். அதனால் தமிழை கற்றுக்கொள்வதை ஒரு கடமையாக பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு புகட்டி கொண்டிருக்கிறார்கள். அது வந்து ஐரோப்பாவில் இருக்கு, அமெரிக்காவில் இருக்கு. நல்லா அங்கே போறவங்க நல்லா தமிழ் படிக்கிறாங்க. இல்ல உலகம் முழுக்கமே தெரிந்து போயிட்டு தமிழ் தான் முதன் மொழி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பிரதம மந்திரி கூட
எங்கே போனாலும் வந்து தமிழ் தான் முதன்மொழி அப்படிங்கிற பேசிட்டு இருக்கேன். அந்த வகையில் பார்த்தா எல்லா இடத்துலையும் தமிழ் படிக்கணும், தமிழ்ங்கிற ஒரு மொழியை பற்றி எல்லாரும் சிந்திக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதனால இது ஒன்றும் சரியான நோக்கத்தில் தான் போய் அந்த நோக்கத்தில் வந்து இப்போ கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த தமிழ் பள்ளியில் மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. மாணவர்கள் இல்லை, மிகப்பெரிய குறைபாடு. இப்போ மாணவர்கள் அது காரணம் மாணவர்களை படிக்க வைக்கல, பெற்றோர்கள் படிக்க வைக்கலன்னா அதுக்கான தேவையிடலை. வேலை வாய்ப்புகள் முக்கியமாக இருக்குது, தொழில் வாய்ப்புகள் முக்கியமாக இருக்குது, இதுக்காக தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பெற்றோர்கள். அதையெல்லாம் கடந்து தமிழ் என்பது ஒரு வணிக மொழியாகவும் தொழில் மொழியாகவும் இருந்தாலும் கூட அது ஒரு வாழ்வியல் நெறிமொழி, வாழ்வியல் மொழி. அது அப்போ இந்த வாழ்வியல் மொழியை வந்து தமிழ் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா நம்முடைய காந்தியடிகள் வந்து அவருடைய இந்த கொள்கைகளை எப்படி போராட்ட வடிவத்தை எப்படி அமைக்கணும்னு சொன்னப்போ அவருக்கு வந்து இந்த லியோ டால்ஸ்டாய் மூலமாக வந்து திருக்குறள் அறிமுகமாகுது. அறிமுகமானவன்னு அவர் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிற திருக்குறளை அவர் படித்த பிறகுதான் இந்த அகிம்சைன்னு சொல்லக்கூடிய வன்முறையற்ற ஒரு போராட்ட, இந்த அறப்போராட்ட வழிமுறையை அது கண்டுபிடிச்சார். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவ்வளோ அற்புதமான தமிழ் வந்து நமக்கு இந்த தமிழ் கருத்துக்கள் வந்து தமிழ் இலக்கியத்தில் இருக்க திருக்குறளை, இந்த மொழிபெயர்த்த திருக்குறளே இவ்வளோ சுவையாக இருக்குன்னா அந்த உண்மையான அசல் தமிழில் வந்து அந்த புத்தகத்தை படித்த திருக்குறள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிற அந்த 16 வயது பெண்மணிக்கிட்ட, சின்ன இளம் குழந்தைகிட்ட வந்து அவர் தமிழ் படித்தார். தமிழ் வந்து இதுக்கு திருக்குறள் படிக்கிறதா தமிழ் படித்தார். படித்து நீங்கள் இப்போ கன்னியாகுமரி போய் காந்தி மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா மாக்கோ காந்தி அப்படின்னு அவர் கையெழுத்து போட்டு போகிற தமிழ்லேயே. அப்போ அந்த அளவுக்கு குஜராத்தை தாய்மொழியாக கொண்ட நம்முடைய அண்ணல் காந்தியடிகள் தமிழை வந்து அதனுடைய மொழியில் அதனுடைய இலக்கியத்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்போ நாம தமிழர்கள் நாம எப்படி தமிழை படிக்காமல் இருக்க முடியும்? அதனால தமிழ் வந்து வாழ்வியல் மொழி. நம்முடைய மக்களை நல்லவர்களாக தீட்ட வேண்டும் என்றால், நல்லவர்களாக கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக தமிழ்தான் நம்முடைய அடிப்படை. என்றால் தமிழ்தான் மனிதம், மனிதன்தான் தமிழ். ஏன்னா அதன் இலக்கியம் அதை தான் பேசுது. அதனால நம்ம வந்து அதை தொடர்ந்து நம்ம காந்தி மறுபிறப்பு என்று ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று அவரே சொல்லியிருக்கார். தொடர்ந்து என்ன பண்றோம்னா அந்த தமிழ் பள்ளிக்கூடங்கள் சார்ந்து இப்போ ஒரு கள ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அது சுற்றுப்பயணம்லாம் போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சுற்றுப்பயணம் முடிச்சு ஒரு ஜனவரி பிப்ரவரி ஆயிரம் சுற்றுப்பயணம் முடிஞ்சு அதை ஆய்வு பண்ணி அது என்னெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சு கொண்டு வருவாங்க. அதை கொண்டு வந்த பிறகு நம்முடைய டாக்டர் மெல்சம் மன்னாதர் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கோம், செயல்பாட்டு குழு. அந்த குழு ஆராய்ச்சி கர்நாடகத்தில் நிலையாக இன்னும் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் ஆன பிறகு கூட தமிழ் அழியாமல் தமிழிடத்திலே நிலையாக தமிழ் இருப்பதற்கு, இளம் தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்ப்பதற்கு எல்லா செயல் திட்டங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க சிந்திச்சு ஒரு செயல் திட்டத்தை வடிவமைப்பாங்க. அந்த செயல் திட்டத்தை நாம் வந்து ஒரு பிரகடனமாக மக்களுக்கு அறிவித்து அதை செயல்பாட்டு கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சியும் எடுப்போம். கர்நாடகாவில் நிறைய தமிழ் எழுத்தாளர்கள் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு வருஷமும் எழுத்தாளர்களை கௌரவிக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. உங்க சார்பாக எழுத்தாளர்களையும் புத்தகத்துல கண்டிப்பா அதாவது எந்த ஒரு ஆளுமையாக இருந்தாலும் சரி, வாழும் காலத்தில் அவர்களை போட்டு மகிழ்வுதான் அவளுக்கு செய்கின்ற சிறப்பு, நமக்கு நாமே செய்து கொள்கின்ற சிறப்பு. இப்ப பாத்தீங்கன்னா பாரதிய வாழ்ந்த காலத்தில் அவரை கொண்டாடுறதை விட அவர் மறைஞ்சு இருந்தா நிறைய கொண்டாடுறவர் இல்லைங்களா? ஆனா அவர் வாழ்ந்த காலத்தில் கொண்டாடி இருந்தா இன்னொரு கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாம், அவர் இன்னும் வாழ்ந்திருப்பார் இல்லைங்களா? அதனால விபத்து ஏற்பட்டது போயிட்டு இருந்தாலும் கூட அதுபோல இங்க கர்நாடகத்தில் ஏராளமான ஆளுமைகள் தமிழுக்கும் தமிழ் நல்வாழ்வுக்கும் கடுமையாக உழைச்சிருக்காங்க. ஆனா ஒரு அவருடைய அந்த கடைசி காலம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முதுமை காலத்தில் யாருமே அவங்களை கவனிச்சிருக்க மாட்டாங்க. அவளை வந்து ஒரு இப்படி செஞ்சாரு விருதா அப்படிங்கிற மாதிரி இளம் தலைமுறை அவளை பற்றி பேசியிருக்காது. அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவளை நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சிறப்பு, அவளை ஒரு விருதுங்கிற பேர்ல அவளோட ஒரு கௌரவத்தையும் சிறப்பையும் செய்து அவளை போற்றி வாழும் காலத்தில் கொண்டாடுவதற்காக கர்நாடக தமிழ் விருதுகள் அப்படிங்கிற பேர்ல நாங்கள் ஏற்படுத்தி ஆண்டுதோறும் புத்தகத்தோட கடைசி நாள் அன்னைக்கு ஒரு பெரிய ஆளுமையை வர வச்சு அவங்க கையால் அவங்க சிறப்பு செஞ்சுட்டு இருக்கோம். இது போக கடந்த ஆண்டு வந்து என்ன பண்ணோம், தமிழ் பள்ளியிலையும் நாங்கள் சிறப்பு செய்கிறோம். ஏன்னா தமிழுக்கு தொண்டாற்றி வருவாங்க, அவங்க முக்கியமான பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் பள்ளிகள், கல்லூரிகள், ஆளுமைகள் இப்படி எல்லாருமே செஞ்சுட்டு வரோம். இது போக இந்த வருஷத்துலேருந்து ஆண்டுலேருந்து இளைஞர்களையும் வரக்கூடிய வளர்ந்து வர இளைஞர்களையும் வந்து பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக இளம் தமிழர் விருதையும் கொடுக்கலான்னு ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். அநேகமாக அதையும் செயல்படுத்தணும்னு நம்பிட்டு இருக்கோம். பெங்களூர் நடக்கும் தமிழ் புத்தகத்தில் வந்தா என்ன கிடைக்கும், என்னெல்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க அதை பற்றி ஒரு சொல்லுங்க. கேவலம் கன்னட மண்ணில் தமிழ் புத்தகத்துறை அப்படிங்கிறது ஒரு ஒரு மாறுபட்ட ஒரு ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி. இங்கே வந்து நான் அடிக்கடி சொல்வது போல
கர்நாடகத்தில் ஆளுமைகள் உருவாக வேண்டும், தமிழ் ஆளுமைகள் உருவாக வேண்டும். அது எப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கூப்பிட்டு வந்து நம்ம வந்து கர்நாடகத்தில் பேச வைக்கிறோம். அப்படி இல்லாமல் கர்நாடகத்திலிருந்து போய் தமிழ்நாட்டில் போய் பேசக்கூடிய பெரிய ஆளுமையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் மெல்சமேனகரம் இங்கிருந்து தான் போய் பேசுகிறார். அதே மாதிரி டாக்டர் டில்லி பாபு அவர்கள் இங்கிருந்து தான் போகிறார். டாக்டர் பாலச்சந்திரன் அவர்கள் இங்கிருந்து தான் போய் பேசுகிறார். இப்படி தமிழ் ஆளுமைகள், இன்னும் பல ஆளுமைகள் இங்கிருந்து உருவாகி உலகம் முழுக்க போய் சென்றடைய வேண்டும் என்பது ஒரு கருத்து. ரெண்டாவது, இங்கே வந்து புத்தக போட்டி நடத்துகிறோம், தமிழ் புத்தக போட்டி நடத்துகிறோம். போட்டி நடத்தி கிட்டத்தட்ட 2 பிரிவின் கீழ் வந்து நாம் போட்டி நடத்துகிறோம். தமிழ் புத்தக திருவிழா முன்னிட்டு என்ன பண்ணுறோன்னா, ஆண்டுதோறும் இந்த கடந்த 3 ஆண்டுகளாக இப்போ 4வது ஆண்டாக சிறந்த தமிழ் புத்தக போட்டி நடத்துகிறோம். அந்த சிறந்த தமிழ் நூலில் 2 பிரிவுகள் வச்சுருக்கோம். ஒன்று கர்நாடகத்தில் உள்ள எழுத்தாளர்கள் எழுதிய நூல்கள், அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து எழுதக்கூடிய நூல்கள் அப்படின்னு 2 பிரிவு வச்சு 2த்துக்கும் பரிசு கொடுக்குறோம். இதற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. பலரும் இப்போவே தொலைபேசி பண்ணி நாங்கள் எங்கள் புத்தகத்தை அனுப்புறோம்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 50க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரு பிரிவின் கீழ் வருகிறது. அந்த அளவுக்கு வெகு மக்களை இது சென்றடைஞ்சு, இலக்கியவாதிகளை சென்றடைஞ்சிருக்கிறது. ரெண்டாவது, நம்முடைய புத்தகத்தில் வெறும் புத்தகங்களை மட்டும் நாம் மக்களுக்கு கொடுக்காமல், அது போக பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சி நடத்துகிறோம். தினமும் இலக்கிய உரைகள் இருக்கும், புத்தக வெளியீடுகள் இருக்கும், புத்தக ஆய்வுரைகள் இருக்கும். இது போக பட்டிமன்றம், கவியரங்கம், இசை விழாக்கள் இருக்குது. தினமும் நாட்டுப்புற கலை இசை விழா இருக்குது. மாணவர்கள், குழந்தைகள் தான் ஆடுறாங்க. அந்த இசை விழாக்கள் குறிப்பாக வந்து பறை இசை, மெல்லிசை, அதுபோக வில்லுப்பாட்டுன்னு சொல்லக்கூடிய வில்லிசை, இது எல்லாமே இந்த ஆண்டு புதுமையாக நான் வந்து ஏற்படுத்த போகிறோம். இது போல் வந்து குழந்தைகளுக்காக இந்த முறை முதல் முறையாக தமிழ் மரபு விளையாட்டு போட்டிகளை தான் நடத்த போகிறோம். போட்டிகள் நடத்தி அவங்க பரிசீலனை கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக எல்லோருக்கும் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற பல விடயங்கள் இங்கே இருக்குது. அடுத்தடுத்த ஆண்டில் புதிய நிகழ்ச்சிகள் அறிமுகம் செய்வோம். கண்டிப்பாக நீங்கள் தவறாமல் தமிழ் புத்தக திருவிழாவுக்கு வாங்க. டிசம்பர் 5 முதல் 14 வரை. இப்போ நிறைய நீங்கள் இப்போ உங்கள் டீமில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய ஒரு ஐயா மாதிரி தமிழுக்காகவே வாழ்ந்து அப்படியே இருந்தவங்களாம் பார்க்க முடியுது. இப்போ இளைஞர்களை உள்ள வர்றதுக்காக ஏதோ ஒரு வாசக மன்றம் ஒன்று ஏற்படுத்திக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நம்ம புதிதாக வந்து தமிழ் இதழியல் செம்மல் பாசு மணி ஐயாவுடைய நினைவாக நூலகம் திறந்திருக்கோம். அந்த நூலகத்தின் வழியாக வந்து ஒரு இலக்கிய உரையாடல்களை ஏற்படுத்தணும், ஒரு கலந்துரையாடல், ஒரு இலக்கிய உரையாடல், அதன் மூலமாக இலக்கிய உறவாடல்களை ஏற்படுத்தணும். குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு உரையாடலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக புதிதாக தென்றல் வாசகர் வட்டம் என்ற பெயரில் நாங்கள் வந்து ஒரு வாசகர் வட்டத்தை தொடங்கியிருக்கோம். சனிக்கிழமை தோறும், ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை இங்கே குயின்ஸ் சாலையில், பெங்களூர் குயின்ஸ் சாலையில் உள்ள எங்களுடைய பத்திரிகையாளர் சங்க அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடக்குது. அதில் வந்து நீங்கள் இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள், இன்றைய இந்த ஐடி எல்லாருமே வரலாம், எல்லாருமே வரலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொலைபேசியிலும், அது குறிப்பாக வலையொலிங்கிற யூடியூப்பு, அந்த முகநூல் அல்லது இன்ஸ்டாகிராம் இப்படி போன்ற இந்த சமூக வலைத்தளத்தில் நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் பொழுதையும் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அது வேணாம் நான் சொல்ல வரல, அதுவும் வேணும். அத்துடன் இலக்கியங்கள் தான் ஒரு மனிதனை செம்மையாக்கும். அவருடைய வாழ்வில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழ்வில் சிக்கல் நிறைய இருக்கு. குடும்ப ரீதியாக கணவன் மனைவிக்குள் சண்டை, பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட பேசுறதில்ல, குழந்தைகள் பெற்றோர்கிட்ட உடன்படுறதில்ல, இப்படி பல சிக்கல்கள் உருவாயிட்டு இருக்குது. சமூகத்தையும் பாதிக்குது இந்த பிரச்சனைகள், குடும்ப சிக்கல்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கான காரணம். அதற்கு வந்து இலக்கியங்கள் சரியான தீர்வாக இருக்கும். அன்னைக்கு ஜெயகாந்தன் போன்ற எழுத்தாளர்கள்லாம் வந்து இலக்கியத்தினுடைய சமூகத்தோடு உரையாடினார்கள். அந்த சமூகத்தினோடு உரையாடும் போது பல புதிய கருத்துக்கள் அந்த மனதில் வந்து அவங்க ஏற்படுத்தி சமூக சீர்திருத்தத்துக்கு வழிவகுத்துச்சு. அன்னைக்கு அது பெரிய சர்ச்சையா இருந்தது. அது சமூக சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி மக்களுடைய மனதை பண்படுத்தியது. அப்படி பண்பட்ட சமூகமாக தமிழ் சமூகம் வளர வேண்டும் என்று சொன்னால் இலக்கியம்தான் அதற்கு முக்கியமான காரணம். எனவே இலக்கியத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற ஒரு பார்வையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வாசகர் வட்டத்தை தொடங்கியிருக்கோம். இதுல கண்டிப்பாக இளைஞர்கள் கண்டிப்பாக வரணும். இதை பார்ப்பவர்கள் அவர்களே கருத்து சொல்லி, அவர்களே நூலை தேர்ந்தெடுத்து, அவர்களே ஒரு குழமைத்து எங்கள் இடத்தை பயன்படுத்திக் கொள்ள கண்டிப்பா பயன்படுத்தலாம். இதுல வந்து இப்படிதான் செய்யணும், அப்படித்தான் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. நீங்கள் தலைமையேற்க வாருங்கள். உங்களை வரவேற்று அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்று நடத்துவதற்கான வசதிகளை ஏற்படுத்த நாங்கள் காத்திருக்கிறோம். இளைஞர்களே வாருங்கள். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. 4வது புத்தக திருவிழா மென்மேலும் சென்று ஐயா சொன்ன மாதிரி வருடத்துக்கு 2 முறை 3 முறை நடத்துவதற்கு வளருமாறு மிக்க நன்றி.